எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் லக்கணம் வாரியாக ஒவ்வொரு லக்கணங்களாக எந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நல்லது செய்யும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை மேசம் முதல் விருச்சிகம் வரை உள்ள லக்கணங்களுக்கு பார்த்துவிட்ட நிலையில் இன்று தனுசு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நல்லது என்பதை பார்க்கலாம். இந்த தனுசு லக்கணம் ஒரு காலபுருஷனுக்கு 9ஆம் வீடாக வரும். அப்போ காலபுருஷனுக்கு இது பாக்கியஸ்தானம், தந்தையினுடைய ஸ்தானம். இது ஒரு நெருப்பு ராசி. மேசம் ஒரு நெருப்பு, சிம்மம் ஒரு நெருப்பு, தனுசு ஒரு நெருப்பு. மேசம் காட்டு தீ போன்றதாக இருக்கும், சிம்மம் அடுப்பு தீ போன்றதாக இருக்கும். இந்த தனுசு தீ யாகத்தீ, மெழுகுவர்த்தி தீ, குத்து விளக்கு தீ. அதாவது தான் எரிஞ்சு கரைஞ்சி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது. இந்த வீடு ஒரு கருணை வீடு. அன்பு, ஒழுக்கம், நெறி, ஒரு ஆச்சாரம், ஆன்மீகம், பாரம்பரியம், இந்த மாதிரி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. அதாவது இதனுடைய சின்னம் வில், அம்பு. அப்போ அந்த அம்புலேருந்து வில் பாயும்போது அதனுடைய ஸ்பீட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வேகமாக இவங்க இருப்பாங்க. எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும். 1000-2000 கொடுத்து திருப்பி வராட்டாலும் போனால் போயிட்டு போகிறா, நமக்கு கடவுள் வேறு வகைகளை தருவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய வீடு. இந்த குரு அணி லக்கணமான இந்த தனுசு லக்கணங்களுக்கு பொதுவாக இந்த லக்கணத்துக்கு குரு பகவான் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அப்போ இந்த தனுசு லக்கணம் குரு அணியினுடைய இதில் வருது. அதாவது அருள் அணி, பொருள் அணி, சுக்கிரனுடைய அணி. அப்போ இவங்களுக்கு பருவத்தில், அதாவது 25 வயசுலேருந்து 60-65 வயசு வரைக்கும் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இடையில ராகு வரும், குரு தசை. இது பருவத்தில் வந்தால் இவங்களுக்கு நல்லது. இவங்களுக்கு சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை ஆகாத தசை. முக்கியமாக இந்த தனுசு லக்கணத்துக்கு 6க்குரியவன் ரோகாதிபதியாக சுக்கிரன் வருவார். அதனால் இவங்களுக்கு இந்த சுக்கிர தசை வரக்கூடாது. ஒன்று இளமையிலே போயிடணும், இல்லைன்னா முதுமையில் வரணும். வராமல் இருந்தால் ரொம்ப பெட்டர். ரைட். இப்போ பாருங்கள், சில பேருக்கு 2 கிரகம் உச்சமாக இருக்கும், 2 கிரகம் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கை தரம் உயராமல் இருக்கும். சில பேருக்கு 4 கிரகங்கள் நட்பு, பகை, நீச்சம்ங்கிற நிலைக்கு போயிடும். முக்கியமாக 10க்குரியவன் கூட நீசமாயிடுவார். ஆனால் அவங்க வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். அது எப்படி சார்? ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தானே நல்ல பலனை செய்யணும், நீங்கள் பகை நீச்சம் பெற்ற கிரகங்கள் கூட நல்லா வேலை செய்யணும்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறவங்களுக்கு அதுதான் அந்த நான் சொல்கிற பருவத்தில் வர்ற தசா புத்திகள். 2 கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்கும், அந்த 4 தசா புத்திகளும் வராது. அவங்களுக்கு புத்தி வரும், தசா வராது. அது அவங்களுடைய ஃபேவரைட் தசாக்களாக இருக்கும். அது வரலன்னு அப்புறம் எப்படி பலன் செய்யும்? மொத்தம் 9 தசை இருக்குது. அதில் அந்த 4 வராமல் இவங்களுக்கு தேவையில்லாத 5 தசா வந்தால் அப்புறம் என்ன ஆகும்? கஷ்டப்படுறது தான் வைக்கும். அதனால் கிரகங்கள் உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, நட்புங்கிற விஷயமெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு அந்த பருவத்தில் ஃபேவரைட்டான தசாபுத்திகள் வந்தாலே அது ஓரளவுக்கு நல்ல பலனை செஞ்சிடும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்கணம்னு வச்சுக்கிட்டா 4ல் சுக்கிரன் இருக்கிறாரு, அவர் நீசம் அடைஞ்சிருவார். ஆனால் நீசம் அடைஞ்சாலும் அங்கே திக்பலங்கிற ஸ்தான பலத்தை பெறதுனால
அந்த மிதுன லக்கணத்துக்கு சுக்கிர தசை நல்லா வேலை செஞ்சிடும். புதன் 6ல் மறைஞ்சி செவ்வாய் வீட்டில் இருந்துட்டாருன்னு வைங்க, அவங்களுக்கு அதை கடகமனையிலிருந்து குரு பார்த்துட்டு அந்த புதன் தசை நல்லா வேலை செஞ்சிடும். சனி வந்து மேசமனையில் நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு. அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஒருவேளை துலாமில் இருந்து குருவோ ஒளிபுரித்தி சந்திரனோ பார்த்துட்டா அவங்களுக்கு அந்த 3 திசைகளும் நல்லபடியாக வேலை செஞ்சிடும். அந்த 3 தான் இருக்கிறதுலையே கிட்டத்தட்ட அதிகமான தசாபக்திகள் வர்றது. சுக்கிரன் 20 வருஷம், சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம். இப்போ நீங்கள் இதை கூட்டினாலே கிட்டத்தட்ட 50-55 வருஷம் ஆகிடும். 20, 19, ஒரு 36, 53 வருஷம் இது நடக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. சரி, நம்ம இப்போ தனுசு லக்கணத்துக்கு போவோம். இந்த தனுசு லக்கணத்துக்கு சூரியன் லக்கணத்தில் இருந்தால் என்ன செய்வார்? தனுசு லக்கணத்துக்கு சூரியன் சுவராக வருவார். அவர் இந்த லக்கணத்துக்கு 8க்குரியவரா, பாக்கியாதிபதியாக வருவார். அப்போ பாக்கியாதிபதி லக்கணத்தில் இருக்கிறது நல்லது தான். அப்போ ஜாதகரை ஒரு தலைமை பண்பு, ஒரு அதிகாரம், ஒரு தன்னம்பிக்கை உள்ளவராக ஆக்கும். 2ல் சூரியன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா அது குடும்பஸ்தானம், அது ஒரு இருள் கிரகம். சனியினுடைய வீட்டில் சூரியன் இருக்கக்கூடாது. 3ல் இருக்கலாமா? ஓரளவு பரவாயில்ல, அது உபஜயஸ்தானம், தான் வீட்டை பார்ப்பார், அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் சனி வீடு, அந்த சூரியனுக்கு வந்து சந்திரன் இப்போ சிம்மமனையிலையோ இல்லை குரு சிம்மமனையிலையோ இருந்துட்டால் அந்த சூரிய தசை டாப்பாக வேலை செஞ்சிடும். 4ல் இருக்கலாமா? அவர் சுவர் அரை பாவருங்கிறதுனால அவர் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது. 5ல் இருக்கலாமா? சூப்பர், அவர் அங்கே உச்சம் அடைஞ்சிருவார். அது தன்னுடைய செவ்வாயுடைய வீடான நட்பு வீட்டில் இருப்பார். 6ஆம் வீட்டில் இருக்கலாமா? பொதுவாக சூரியனும் சந்திரனும் 6, 8, 12ல் மறையக்கூடாது. ஆனால் அங்கே சுக்கிரனுடைய வீடு, அங்கேயே சுக்கிரன் இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவார். இல்லைன்னா விருச்சிக மனையிலிருந்து ஒரு குருவோ பௌர்ணமி சந்திரனோ பார்த்துட்டா சூப்பர், அந்த தசை நல்லா வேலை செஞ்சிடும். 7ஆம் இடத்துல இருக்கலாமா? அது புதனுடைய பிடித்த வீடு, அவர் கேந்திர பலம் பெற்றிருக்காரு, லக்னத்தை வேற பார்ப்பார். ஆனால் கல்யாணத்தை தாமதப்படுத்துவார். 8ல் இருக்கலாமா? 8ல் அவர் மறைகிறாரு, இருந்தாலும் அது தன்னுடைய மனைவி வீடு, சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருந்தால் நல்லது. இல்லை கூடவே குரு இருந்தால் சிவராஜ யோகத்தில் இந்த ஜாதகர் இருப்பார். 9ல் இருக்கலாமா? அங்கே அவர் ஆட்சி விளம் பெறுவார், பாக்கியஸ்தானம். அப்போ என்னதான் இருந்தாலும் 9ஆம் இடத்துல 9க்குரியவனே ஆட்சி பெற்ற நிலையில் தந்தை ஸ்தானம். தந்தைக்கு பிரச்சனையை கொடுத்து ஜாதகர் நல்லா இருப்பார். ஏன்னா அங்கே ஆட்சிங்கிற ஒரு ஸ்தான பலம் பெற்றிருப்பார். 10ல் இருக்கலாமா? 10ல் அவர் திக்பலம் அடைவார், தன்னுடைய பிடித்த புதன் வீடு தான். அப்போ ஜாதகரை வந்து தந்தையால், அரசால், அரசியலால் இவருக்கு லாபம் உண்டு. 11ல் இருக்கலாமா? அது லாபஸ்தானம், எந்த கிரகம் இருக்கலாம், சுக்கிரனுடைய வீடு. 12ல் மறையலாமா? அது தன்னுடைய செவ்வாய் வீடு, நட்பு வீடு தான். ஆனால் இருந்தாலும் சூரியன் 12ல் மறைகிறது நல்லது இல்லை. ஏன்னா பெரும்பாலும் அவங்க தந்தையை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. அதனால் 12ல் மறையாமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு ஒரே ஒரு விதி வந்து ஒரு குருவோ சுக்கிரனோ இல்லை ஒளிபுருந்திய சந்திரனோ பார்த்துட்டா நல்லபடியாக பலன் செஞ்சிடும். லக்கணத்தில் சந்திரன் இருக்கலாமா? சந்திரனுக்கு எல்லா வீடும் ஒன்று தான். அவர் வந்து விருச்சிகத்தில் மட்டும்தான் நீசமடைவார், மற்ற இடங்களில் தாய்ங்கிறதுனால அவர் எல்லா வீட்லேயும் இருக்கலாம். அப்போ ஜாதகரை வந்து ஒரு தாய் உள்ளம் கொண்டவராக, ஒரு பொதுநலவாதியாக இருக்க வைப்பார். 2ஆம் இடத்துல இருக்கலாமா? அது தனஸ்தானம் தான், சுவர் இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல இருக்கலாமா? சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கலாம், ஏன்னா அது உபஜயஸ்தானம்ங்கிறதுனால. ஏன்னா அவர் சிம்ம மனையை பார்ப்பார். அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் ஜாதகர் அரசு வேலையில் இருப்பார். 4ஆம் இடத்துல இருக்கலாமா? 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைவார், தன்னுடைய குருடைய வீட்டில் இருக்கார், நட்பு வீட்டில் இருக்கிறாரு, மிகப்பெரிய நல்ல பலனை செஞ்சிருவார். 5ல் இருக்கலாமா? 5ல் வந்து அவர் அமாவாசை சந்திரனாக இல்லாமல் பௌர்ணமிக்கு நெருங்கின சந்திரனாக இருந்தால் சுவருங்கிறதுனால 5ல் இருக்கலாம்.
6ல் இருக்கலாமா? 6ல் வந்து இருக்கக்கூடாது தான். பட்டு அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவார். 7ல் இருக்கலாமா? 7ல் வந்து அவர் பிடிக்காத மகனுடைய வீட்டில் இருப்பார். ஆனால் கேந்திரம் பலம் பெறுவார். அவர் லக்கணத்தை பார்ப்பார். அதனால் ஓரளவுக்கு பலனை செஞ்சிருவார். 8ல் மறையலாமா? இப்போ 6ல் வந்து நான் வந்து மறந்துட்டேன், அங்கே உச்சம் அடைவார். உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை அடைஞ்சிருவார். இன்னும் ஜாதகத்தை தாயை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலை ஏற்படலாம். 7ல் இருந்தால் நல்லது. அவர் பிடிக்காத மகனுடைய வீட்டில் இருந்தாலும் அவர் லக்கணத்தை பார்ப்பார். லக்னம் சுபத்துவம் அடையும். அப்போ வரக்கூடிய மனைவி 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தத்தில் அந்த ஜாதகருக்கு திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ல் அவர் மறைஞ்சாலுமே ஆட்சிங்கிற ஸ்தான பலத்தை பெறுவார். அவருடைய சொந்த வீடுங்கிறதுனால அங்கே இருக்கலாம், நல்ல பலனை செஞ்சிருவார். 9ல் இருக்கலாமா? அது தன்னுடைய கணவன் வீடு தான், அது பாக்கிய ஸ்தானம், திரிகோணம்ங்கிறதுனால சந்திரன் அங்கே இருக்கலாம். 10ல் இருக்கலாமா? 10ல் இருக்கலாம், மிஸ்பலம் அடைவார். இருந்தாலும் தசம கேந்திரம், பிடிக்காத புதன் வீடு இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலனை செஞ்சிருவார். 11ங்கிறது பொதுவான லாபஸ்தானம், அதனால் 11ல் சந்திரன் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? 12ல் அவர் மறையக்கூடாது. இருந்தாலும் அது செவ்வாய் வீடு, தனது நண்பர் வீடு. கூடயே செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாச்சுன்னா சந்திரமங்கல யோகத்தில் அது வேலை செய்யும். அடுத்து செவ்வாய் லக்கணத்தில் இருக்கலாமா? அவர் லக்ன சுபர் தான், நட்பு ரீதியாக தான் இருப்பார். ஆனால் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகரை அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசர கொடுக்கை இதெல்லாம் பண்ண வச்சிடும். திருமண தாமதம் ஏற்படுத்தும். செவ்வாய் 2ல் இருக்கலாமா? அங்கே உச்சம் அடைஞ்சிருவார். உச்சம் அடைஞ்ச ஜாதகம்க்கு இன்னும் கோபம், ஆக்ரோஷம், அவசர கொடுக்கை அதிகமாகும். குடும்பஸ்தானம்ங்கிறதுனால அங்கே செவ்வாய்க்கு தோஷமும் இருக்குது. அதனால் 2ல் அங்கே செவ்வாய் இல்லாமல் இருக்கிறது நல்லது. 3ல் இருக்கலாமா? அது உபஜயஸ்தானம், சனியுடைய வீடாக இருந்தாலும் அவர் வந்து தனிச்ச செவ்வாயாக இருந்து ஒரு குரு பார்வையோ ஒரு சுக்கிரன் இல்லை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ கிடைச்சா நல்லது. செவ்வாய் 4ல் இருக்கலாமா? அங்கே மிஸ்பலம் அடைவார். இருந்தாலும் தன்னுடைய குரு வீடு, நட்பு வீடுங்கிறதுனால அவர் அசுபருங்கிறதுனால, அசுபர் கேந்திரத்திலையும் சுபர்கள் கோணத்திலையும் இருக்கிறது நல்லதுங்கிறதுனால அவர் இங்கே இருக்கிறது நல்லது. செவ்வாய் 5ல் இருக்கலாமா? அவர் அங்கே ஆட்சி பலம் பெறுவார். ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணமும் பெறுவார். ஆனால் அவர் ஒரு சுவர், அவர் ஒரு அசுபர். அதனால் அவர் கோணத்தில் இருக்கிறது தவறு, கேந்திரத்தில் தான் இருக்கணுங்கிறது விதி. அதை லக்கணத்திலேயே குரு இருந்து பார்த்துட்டாச்சுன்னா நல்லது. 6ல் மறையலாமா? அது சுக்கிரனுடைய வீடு. செவ்வாய் எப்பயுமே 6ல் மறைஞ்சிருக்கிறது நல்லது. சனி செவ்வாய் 6, 8, 12ல் மறைகிறது நல்லது. அங்கே கூடயே சுக்கிரன் இருந்துட்டால் பெருகுமங்கல யோகம். 7ல் இருக்கலாமா? அது அவருக்கு பிடிக்காத வீடு. லக்னத்தை வேற பார்ப்பார், ஜாதகரை கெடுப்பார். வரக்கூடிய மனைவியும் அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசர கொடுக்கை கொண்ட மனைவியாக வருவாங்க. 8ல் இருக்கலாமா? அவர் இங்கே நீசம் அடைவார். ஆனால் வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன் ஆகிட்டால் நல்ல பலனை செஞ்சிருவார். 9ல் இருக்கலாமா? அது அதிநட்பு வீடு. ஆனால் இவர் அசுபருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது தவறு. அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, இல்லை ஒளி பொருந்திய சந்திரன் பார்வை இருந்தால் நல்லது. ஏன்னா அது அது சூரியனுக்கு அதிநட்பு செவ்வாய். அந்த சூரியன் வீட்டில் புதன், குரு, செவ்வாய் இருக்கிறது மிகச்சிறப்பு. 10ல் இருக்கலாமா? 10ல் அவர் திக்பலம் அடைவார். ஆனால் பகை வீட்டில் தான் இருக்கார். ஆனால் திக்பலம்ங்கிற ஸ்தான பலத்தை அடைகிறதுனால ஜாதகர் யூனிஃபார்ம் சர்வீஸு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், ரியல் எஸ்டேட்டு, சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போன்ற துறைகளில் இவர் ஜொலிப்பார். 11ல் இருக்கலாமா? அது லாபஸ்தானம் தான். பிடிக்காத வீடாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் எந்த கிரகமும் இருக்கலாம்னு விதிப்படி இருக்கலாம். 12ல் அவர் இருக்கலாமா? 12ல் அவர் மறைஞ்சி ஆட்சி அடைவார். அது நல்லது தான். ஏன்னா அசுபருங்கிறதுனால 6, 8, 12ல் மறைஞ்சால் நல்ல பலனை செஞ்சிருவாங்க. அடுத்து புதன் இங்கே தனுசு மனையில் திக்பலம் அடைவார். அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் அங்கே திக்பலம்ங்கிற ஸ்தான பலத்தை அடைகிறதுனால ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார். அவருக்கு ஜோதிடமும் வரும். அப்போ கல்வி, சிறந்த ஞானம் எல்லாத்தையுமே கொடுத்துருவார். 2ல் இருக்கலாமா? அது சோருடைய வீடு, சனியினுடைய வீடு, நட்பு வீடு, அதனால் இருக்கலாம்.
3ஆம் வீட்டில் மறையலாமா? புதனுக்கு எந்த வீட்லையும் மறையலாம். மறைந்த புதன் நிறைந்த தனம் நிறைந்த அறிவை கொடுப்பார். 4ஆம் வீட்டில் இருக்கலாமா? 4ஆம் வீட்டில் வந்து அவர் நீசம் அடைஞ்சிருவார். அதுக்கு கூட சுக்கிரன் இருந்துட்டா நீச பங்கம் அடைஞ்சிருவார். சுக்கிரனும் குரு இருந்துட்டா நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துடுவார். 5ல் இருக்கலாமா? அது பகை வீடு தான். ஆனால் சுவருங்கிறதுனால தனிச்ச புதன் அங்கே இருக்கலாம், இல்லைன்னா சுக்கிரனோட சேர்ந்து இருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கலாமா? அது நட்பு வீடு, தனிச்சிருந்தால் நல்லது. 7ஆம் வீட்டில் இருக்கலாமா? நல்லது. ஏன்னா அது அவருடைய சொந்த வீடு, ஆட்சிங்கிற ஸ்தானபலத்தை பெறுவார், லக்கணத்தை பார்ப்பார். அப்போ வரக்கூடிய மனைவி வந்து அதாவது தாய் மாமனால் இந்த ஜாதகருக்கு நல்லது செய்வார். மாதம் ஆனால் 5000 ரூபாய்க்கு அரிசி பருப்பல் காய்கறிகள்லாம் வாங்கி போட்டுருவாங்க. 8ஆம் வீட்டில் இருக்கலாமா? 8ஆம் வீட்டில் தன்னுடைய தாய் வீட்டில் தான் இருக்கார். தாய் வந்து மகனை பிடிக்கும், மகனுக்கு தான் தாயை பிடிக்காது, அதனால் அங்கே இருக்கலாம். அவர் மறைஞ்சாலுமே தனிச்சு இருக்கணும். வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமிக்கு நிகராக இருந்தாச்சுன்னா சூப்பர். 9ல் இருக்கலாமா? அது அவருடைய பிடிச்ச சூரியனுடைய வீடு தான், இருக்கலாம். சுவருங்கிறதுனால அவர் திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது. 10ல் இருக்கலாமா? அவர் தசம கேந்திரத்தில் இருக்கிறாரு, அவருடைய சொந்த வீட்டில் இருக்கார், ஆட்சி மூல திரிகோணம் உச்சம் அடைவார். அப்போ கன்னிமனையில் அவர் இருந்தாலே அப்போ சொல்லிக் கொடுக்கும் தொழில், ஐடி ஃபீல்டு, இளம சொற்பொழிவாளர், பேச்சாளர், நெறியாளர், பத்திரிகையாளர், இது போன்ற அதாவது கம்ப்யூட்டர் செல்ஃபோன் துறைகளில் ஜொலிக்கக்கூடியவராக இருப்பார். அது ஒரு ஞான வீடு, அறிவு வீடு, நகைச்சுவை வீடு. சினிமா துறையிலையும் ஜொலிப்பாங்க. கூடிய சுக்கிரன் நீசம் அடைஞ்சாலும் அங்கே புதனும் சுக்கிரன் இருந்தாச்சுன்னா தசம கேந்திரத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க சினிமா துறையில் ஜொலிப்பாங்க. கதை வசனம் எழுதக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க, டைரக்டராகவும் இருப்பாங்க. 11ல் இருக்கலாமா? தன்னுடைய நட்பு வீட்டில் தான் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார், நல்ல பலனை செஞ்சிருவார். 12ல் மறையலாமா? அவருக்கு பிடிக்காத வீடு தான், ஆனால் தனிச்ச புதனாக இருக்கணும். அதை வந்து குரு பார்வையோ இல்லை ஒரு சுக்கிரனுடைய பார்வையோ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையோ கிடைச்சா நல்ல பலனை செஞ்சிருவார். அடுத்து குரு லக்னத்தில் இருக்கலாமா? அவர் தன்னுடைய வீட்லேயே ஆட்சி பலம் பெறாரு. இப்போ லக்னம் லக்னாதிபதி வலுத்துருச்சு, ஜாதகரை வந்து பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 8ஆம் இடம் சனி பகவானை எப்படித்தான் இருந்தாலுமே அந்த ஜாதகர் 60 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாருன்னு அர்த்தம். 2ல் இருக்கலாமா? சுவருங்கிறனால இருக்கலாம், ஆனால் அங்கே நீசமடைவார் குரு. இதுக்கு ஒரு விதிவிலக்கு, அங்கே வந்து உச்சம் பெற்ற செவ்வாயோ ஆட்சி பெற்ற சனியோடையே இருந்துட்டா அந்த குரு நீச பங்கம் அடைஞ்சிருவார், நல்ல பலனை கொடுத்துருவார். 3ல் இருக்கலாமா? குரு 3ல், அது சனியினுடைய வீடு, சம வீடு தான், இருக்கலாம், நட்பு ரீதியாக இருப்பார். 4ஆம் வீட்டில் இருக்கலாமா? அது சொந்த வீடு. சுவருங்கிறதுனால சுவர் வந்து கோணத்திலையும் கேந்திரத்திலையும் இருந்தால் நல்லது தான், அங்கே ஆட்சி பலம் பெறுவார், நல்ல விஷயம்தான். 5ல் இருக்கலாமா? அவர் சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கலாம், தன்னுடைய செவ்வாய் நட்பு வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் இருக்கலாமா? 6ல் மறையக்கூடாது, அது சுக்கிரனுடைய பகைத்தன்மை கொண்ட வீடு. அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு, பௌர்ணமி சந்திரன் அவரை பார்க்கணும். 7ஆம் வீட்டில் இருக்கலாமா? அது புதனுடைய பகை வீடாக இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பார், இப்போ ஜாதகர் நல்ல மனிதனாக இருப்பார். 8ஆம் வீட்டில் இருக்கலாமா? 8ஆம் வீட்டில் அவர் உச்சம் அடைஞ்சிருவார். அப்போ 1-4க்குரியவன் 8ல் உச்சம் அடைஞ்சா, ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது வந்து களத்திர ஸ்தானம். இவருக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி புதனாக வருவார். புதன் தான் அங்கே தனிச்சு இருக்கக்கூடாது. புதன் அங்கே கூட ராகு கேது சனி செவ்வாயோடு சேர்ந்துருந்தா களத்திரத்தை கெடுக்காது. ஏன்னா நான் புதன் 7ல் இருக்கும்போது லக்னத்தை பார்ப்பாரு, அங்கே ஆட்சி பெற்ற நிலையில்னு சொன்னேன், ஆனால் தனிச்ச புதன் அங்கே இருக்கக்கூடாது. இங்கே 8ல் குரு உச்சம் அடையலாமானா அவர் உச்சம் அடையலாம், ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அதிக வலுப்படுறார் அங்கே. ஏன்னா நான் 1-4க்குரியவர். அப்போ அங்கே வந்து ஒரு ராகுவோ கேதுவோ அங்கே இருக்கணும், குருவும் வக்ரமாயிடணும், நல்ல பலனை செஞ்சிருவார். 9ல் இருக்கலாமா? அது பாக்கியஸ்தானம், சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது நல்லது, அதிநட்பு வீட்டில் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் இருக்கலாமா? 10ஆம் வீட்டில் குரு இருக்கலாம், அது புதனுடைய வீடு, பகை வீடாக இருந்தாலும் 10ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் வந்து சொல்லிக் கொடுக்கும் தொழில், பேங்க்கு, இல்லைன்னா அவர் வந்து வக்கீல் தொழிலில் இருப்பார்,
இல்லைன்னா அவர் வந்து கேசியராக இருப்பார், அதாவது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். 10ல் இருந்தாச்சுன்னா குரு வந்து 2-10 சம்மந்தப்படுவார். 11ல் இருக்கலாமா, அது லாபஸ்தானம், எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை செஞ்சிடும். 12ல் அவர் இருக்கலாமா, அவர் தன்னுடைய நட்பு வீடு செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு, திக்பலத்தை நெருங்குறாரு. கிட்டத்தட்ட 80% திக்பலத்தை நெருங்கிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம், 15 டிகிரி தாண்டிட்டா. அடுத்து சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கலாமா, அது பகை வீடு தான், பகைத்தன்மை கொண்ட வீடு தான். ஆனால் அவர் சுவருங்கிறதுனால லக்னத்தில் இருக்கலாம். ஜாதகர் அழகாக இருப்பார், ஜாதகர் ஒயிட் காலராக இருப்பார், தன்னைத்தானே அழகுபடுத்தக்கூடியவராக இருப்பார். 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, வர்ற மனைவி அழகா இருப்பாங்க, சரியா. 2ஆம் இடத்துல இருக்கலாமா, அது அவருடைய நட்பு வீடு தான், சுவருங்கிறதுனால இருக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கலாமா, கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா சுக்கிரனுக்கு 3-8 கடுமையான மறைவு. 4ஆம் இடத்துல இருக்கலாமா, 4ஆம் இடத்துல அவர் திக்பலமும் அடைஞ்சு உச்சமும் அடைவார், மிக மிக சூப்பரு. சுக்கிர திசையில் உங்களுக்கு பெரிய வீடு, பெரிய வாகனம் அப்படியெல்லாம் அமையப்பெறும். 5ல் இருக்கலாமா, அது பகை வீடு தான், இருந்தாலும் சுவருங்கிறதுனால 5ல் இருக்கலாம், தனிச்சு இருந்தால் நல்லது. 6ல் இருக்கலாமா, 6ல் அவர் மறையலாம், அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுறாரு. 7ல் இருக்கலாமா, தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்காரு, லக்னத்தை பார்ப்பாரு, நல்ல விஷயம்தான். 8ல் இருக்கலாமா, 8ல் வந்து அவர் பகை பெறுவார், சந்திரனுடைய வீடு. அந்த வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமிக்கு நிகராக இருந்துட்டா நல்ல பலனை செஞ்சிருவார் சுக்கிர திசையில். 9ஆம் இடத்துல இருக்கலாமா, அது சூரியன் பகை வீடு, தனிச்சு இருந்தால் ஓரளவுக்கு நல்லது. அதை ஒரு குருவோ இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரனோ பார்த்துட்டா சூப்பர். 10ஆம் இடத்துல இருக்கலாமா, 10ஆம் இடத்துல அவர் மிஸ்பலம் அடைவார், இருந்தாலும் தசம கேந்திரம்ங்கிறதுனால இருக்கலாம், அங்கே நீசம் அடைவார். அப்போ நீசம் அடைஞ்சாச்சுன்னா குரு வந்து மீனமனையிலிருந்து பார்த்துட்டா அது நீச பங்கம் அடைஞ்சிருவார். அங்கேயே புதன் இருந்துட்டா நீச பங்க ராஜயோகத்தை அடைஞ்சிருவார். 11ல் இருக்கலாமா, அவர் அங்கே ஆட்சி பலம் பெறுவார், லாபஸ்தானங்கிறதுனால இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, 12ல் அவர் மறையலாம், தப்பில்லை, ஆனால் செவ்வாயுடைய வீடு, கூடயே செவ்வாய் இருந்தால் பிருகுமங்கல யோகம். அடுத்து சனி லக்னத்தில் இருக்கலாமா, இது குருவுடைய வீடு, சமத்தன்மை அடைவார், ஆனால் லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது, ஜாதகரை மந்தத்தன்மை படைச்சிருவார், கடுமையாக வேலை செய்ய வைப்பார், சோம்பேறித்தனத்தை உருவாக்குவார், லேட்டாக எந்திரிப்பார், லேட்டாக சாப்பிடுவார், பாத்ரூமுக்கு போனால் லேட் ஆகும், வெளியில் கிளம்பினாலும் லேட் ஆகும், அடுத்தவன் நல்லா இருக்கானே நம்ம நல்லா இல்லையே, அவன் பொண்டாட்டி நல்லா இருக்கே என் பொண்டாட்டி சரியில்லையே, அவன் வீடு கட்டிட்டானே நான் வீடு கட்டலையே அப்படிங்கிற தாட்டு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். 2ல் இருக்கலாமா, 2ல் இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஆயுள் கெடும். 8ல் சனி இருந்தால் ஆயுள் கூடும், 8ஐ பார்த்தா ஆயுள் கெடும். ஆனால் ஆட்சி பலம் தான் பெற்றிருக்காரு, சர வீட்டில் தான் இருக்கார், திருமண தாமதம் ஏற்படும், பொருளாதார ரீதியாக சனி திசையில் பிரச்சனை இருக்காது. 3ல் இருக்கலாமா, அங்கேயும் அவர் ஆட்சி அடைவார். இது வந்து ஒரு அசுப கிரகங்கிறதுனால அவர் உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருக்கிறது நல்லது. 4ல் இருக்கலாமா, இருக்கலாம், அவர் சம வீட்டில் தான் இருக்கார், குரு வீட்டில் இருக்கிறாரு, வாழை அடக்கிட்டு இருப்பார். 5ல் இருக்கலாமா, 5ல் அவர் அசுபருங்கிறதுனால கோணத்தில் இருக்கக்கூடாது, அங்கே நீசமும் அடைவார். அதுக்கு அங்கே உச்சம் பெற்ற சூரியனோ இல்லை ஒரு குரு பார்வையோ ஒரு சுக்கிரன் பார்வையோ கிடச்சிட்டா அவர் நீசபங்கம் அடைஞ்சிருவார். 6ல் இருக்கலாமா, சனி 6ல் மறைஞ்சு நட்பு வீட்டில் புதன் வீட்டில் இருக்கிறதுனால அவர் மறையலாம், நல்ல பலனை கொடுத்துருவார். 7ல் இருக்கலாமா, 7ல் இருந்தால் திருமண தாமதம் ஏற்படுத்துவார், புதன் வீடு நட்பு வீடாக இருந்தாலும் லக்கணத்தை பார்ப்பார், ஜாதகரையும் கெடுப்பார், திருமணம் தாமதம் ஏற்படும். 8ல் இருக்காலாம், ஆயில மட்டும் கொடுப்பாரு, ஆனால் ஏண்டா உயிரோடு இருக்கணும்னு நினைக்க வச்சிருவார், திருமண தாமதத்தை ஏற்படுத்துவார். 9ல் இருக்கலாமா, சனி தசை வந்தவொடனே அப்பாவை பாதிப்பார், நீங்களே பாக்கியசாலி இல்லை. 10ல் இருக்கலாமா, 10ல் அவர் இருக்கலாம், நட்பு வீட்டில் இருக்கிறாரு, ஜாதகர் மெக்கானிக்கல் துறையில் ஜொலிக்க போகிறாரு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ இல்லை ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சு கொள்ளக்கூடியவராகவோ இருப்பார். 11ல் இருக்கலாமா, சுக்கிரனுடைய நட்பு வீடு, லாபஸ்தானங்கிறதுனால இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, சனி 12ல் மறைஞ்சு இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் அங்கே பகை வருவார். பொதுவாக வந்து 6, 8, 12ல் மறைஞ்சி ஆட்சியோ நட்பு ரீதியில் இருந்தால் நல்ல பலனை கொடுத்துருவார், பகை பெற்றால் அதுக்கு தக்கன பலன் குறையும்.
ராகு லக்னத்தில் இருக்கலாமா? இது கோதண்ட ராகு. லக்னத்தில் இருந்தால் ஜாதகரை வந்து போதக்காரகன், அவரை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுவார். லக்னத்தில் கேது இருக்கிறத விட கேது இருக்கலாம், ராகு இருக்கக்கூடாது. திருமண தாமதம், ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது இருப்பார். 2ல் இருக்கலாமா? மகர ராகு தான், பொருளாதார ரீதியாக நல்ல பலனை செஞ்சாலும் ஆனால் திருமணத்தை தாமதப்படுத்துவார். 3ல் இருக்கலாமா? பொதுவாக ராகு கேதுக்கள் வந்து 3, 6, 11ங்கிற இடத்துல இருக்கிறது நல்லது. அப்போ அவர் உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான். 4ல் இருக்கலாமா? 4ல் இருக்கலாம், அது குருவுடைய வீடுங்கிறதுனால இருக்கலாம். 5ல் இருக்கலாமா? 5ல் அவர் இருக்கக்கூடாது, ஏன்னா அது செவ்வாயினுடைய வீடு. ஆனால் மேசராகு பொருளாதார ரீதியாக நல்ல பலனை செய்வார், ஆனால் புத்திர தோஷத்தை உண்டு பண்ணுவார். ஒன்று குழந்தையே இல்லை தாமத குழந்தை. ஏன்னா வீடு கொடுத்த செவ்வாயும் நீசமாகி 5ல் ராகு இருந்து புத்திரக்காரனாகிய குரு நீசமானதான் குழந்தை இல்லை. செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில், குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாச்சுன்னா அவருக்கு குழந்தை இருக்குது, ஆனால் லேட்டாக தருவார். சப்போஸ் ராகு தசை அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் வரல, டயத்துக்கு குழந்தை பிறந்துடும். 6ல் இருக்கலாமா? சுக்கிரனுடைய வீடு, சுவர் வீடு. வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றா நல்ல பலனை கொடுத்துருவார். 7ல் இருக்கலாமா? பொதுவாக மிதுனராக 40% பலனை தான் தருவார். அவர் கன்னிமனையில் உச்சமே அடைஞ்சாலுமே 100% பலனை கொடுக்காம 40 to 50% பலனை கொடுத்துருவார். 8ல் இருக்கலாமா? கடகராக இருக்கலாம். வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நல்லது. 9ல் இருக்கலாமா? அந்த ராகு தசை வந்தவுடனே அப்பாவை கை வைப்பார், அது ஒரு ஒளி வீடு. இது ஒரு சாயா இருள் கிரகம், இருக்கக்கூடாது. 10ல் இருக்கலாமா? 10ல் அவர் இருக்கலாம், 10ல் ஒரு பாம்பாது இருக்கணுங்கிற விதிப்படி. வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டா நல்லது. 11ல் இருக்கலாமா? பொதுவாக 11ல் இருக்கலாம், சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றா நல்ல பலனை கொடுத்துருவாரு. 12ல் மறையலாமா? 12ல் மறையலாம். 6, 12ல் ராகு கேதுக்கள் அச்சுக்கள் இருக்கிறது நல்லது. வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறணும். அடுத்து கேது. இந்த கேது லக்னத்தில் இருக்கலாமா? இருக்கலாம், நல்ல ஞானத்தை கொடுத்துருவாரு. 2ல் இருக்கலாமா? இருக்கலாம், ஆனால் விதிவிலக்கு திருமணத்தை மட்டும் தாமதப்படுத்துவார். 3ல் இருக்கலாமா? உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம்னு விதிப்படி இருக்கலாம். 4ல் இருக்கலாமா? அது குருவுடைய வீடுங்கிறதுனால இருக்கலாம். 5ல் இருக்கலாமா? இவர் புத்திர தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார், ராகு தான் ஏற்படுத்துவார், அதனால் இருக்கலாம். 6ல் இருக்கலாமா? 6ல் அவருக்கு மறையலாம், உபஜயஸ்தானங்கிறதுனால. வீடு கொடுத்த சுக்கிரன் வலுவை பொறுத்து அவர் பலனை தருவார். 7ல் இருக்கலாமா? இருக்கலாம், ராகு தான் இருக்கக்கூடாது, கேது இருக்கலாம். 8ல் இருக்கலாமா? வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாக இருந்தால் நல்ல பலனை கொடுத்துருவார். 9ல் இருக்கலாமா? இருக்கலாம், ராகு தான் இருக்கக்கூடாது. இவர் வந்து ஏற்கனவே அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடி உள்ள வெளிச்சமும் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு உள்ள வெளிச்சம், 1/2 மணி நேர வெளிச்சம் தான் இந்த கேது. அதனால் ஓரளவுக்கு தான் இருள் அடைய வைப்பார், முழு இருளாக இருக்க மாட்டார். 10ல் இருக்கலாமா? 10ல் இருக்கலாம், வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்சம் பெற்று தான் நல்ல பலனை செஞ்சிருவார். 11ல் இருக்கலாமா? 11 லாபஸ்தானம், வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றுனா நல்ல பலனை கொடுத்துருவார். 12ல் மறையலாமா? விருச்சிக கேது நல்ல பலனை செஞ்சிருவார். பொதுவாக கன்னி, விருச்சிகம், கும்பத்தில் கேது பகவான் இருக்கிறது நல்ல பலனை செய்வார். இவ்வளோ தாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு நான் சொன்ன கிரகங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திசை வரும்போது உங்களுக்கு எப்படி பலன் போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.